ஹாய், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் ஒரு HTML பேஜுக்குள்ளே இன்னொரு HTML பேஜை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, எம்பெட் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துட்டேன். இன்னொரு HTML பேஜ் உள்ளே கொண்டு வரதுக்கான டேக் வந்து iframe. ஸோ இதுக்கு width and height செட் பண்ணிடலாம். width 500 and height 500ன்னு வச்சுட்டேன். இந்த பேஜை நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு சில ப்ரௌசர்ஸ் வந்து iframe சப்போர்ட் பண்ணும், ஒரு சில ப்ரௌசர்ஸ் சப்போர்ட் பண்ணாது. ஸோ க்ரோம் வந்து டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து நம்மளோட மெயின் பேஜ், இது எல்லாமே நம்மளோட பேஜ். இதுக்குள்ளே இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறது தான் iframe. ஸோ நம்ம ஒரு வெப்சைட் இந்த பேஜுக்குள்ளே என்ன லோட் ஆகணுங்கிறத நம்ம இதில் தான் கொடுக்கணும். பேஜ் src ஈக்குவல் டு, நான் ஒரு பேஜ் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுட்டேன். ஒரு HTML பேஜ் iframe பேஜ் டாட் HTML, திஸ் இஸ் மை இன்னர் iframe பேஜ்னு டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இந்த பேஜோடைய நேமை இந்த srcயில் கொடுத்துட்டா iframe அண்டர்ஸ்கோர் பேஜ் டாட் HTML சேவ் பண்ணிட்டேன். வந்துச்சு பாருங்கள். ஆக்சுவலாக அந்த HTML ஃபைல் இதுக்குள்ளே வந்துடுச்சு. இன்னும் ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போய் நான் வேறு ஒரு இன்டர்நெட்டில் ஹோஸ்ட் பண்ணியிருக்க ஒரு வெப்சைட்டே எடுக்கிறேன். நம்ம கூகுளே எடுப்போம், லோட் ஆகுதான்னு பார்ப்போம். https://www.google.com Google refused to connect. ஓகே, நம்ம வேற ஒரு வெப்சைட் கொடுப்போம். வேறு என்ன கொடுக்கலாம்? நம்மளுடைய வெப்சைட் கொடுத்து பார்ப்போம். E3Schools.in. வந்துச்சு பார்த்தீங்களா? ரைட். ஒரு பேஜுக்குள்ளே இன்னொரு HTML பேஜை இப்படி தான் வந்து உள்ளே இன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். ஏதாவது கொரிஸ்னால் கீழே கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.